அன்பான மக்களே, நம்மளோட சுவாமி கிட்ட இருந்து செம்ம அப்டேட்டுங்க. சரின்னு அவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது பழசு மாதிரி இருக்கே அப்படின்னா, இது பழசு இல்லை, புதுசு. இந்த சைடு இருக்கிறது வந்து புதுசு தான். அந்த இதில் வந்துட்டு அவர் வந்து அந்த சைடு ஃபேஸை வந்து அந்த பக்கம் வச்சிட்ருப்பார். இந்த பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த குருவி வந்து அந்த பக்கம் திரும்பிகிட்டு இருக்கு. குருவி அவர் பார்த்துட்ருப்பார், அந்த மாதிரி இருக்கும். ஆனால் இந்த போஸ்ட்டில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவர் ஃபேஸ் நல்லா தெரியுது. சுவாமியோட ஃபேஸ் வந்து அவ்வளோ அழகாக தெரியுது, சூப்பராக தெரியுது அப்படிங்கிறது தான் நல்லா இருக்குது. இந்த இடத்துல இருந்து நிறைய பிக்சர்ஸ் வர்றதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குங்க. நிறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருப்பாங்க அப்படின்னு தான் தோணுது. இப்போ இந்த பறவை வச்சிட்ருக்கார் இல்லையா, இதுக்கு அடுத்து நிறைய செம்ம பிக்சர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல இது பாலைவனம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த இடத்துல தான் நிறைய நமக்கு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. சரின்னு அவங்க வந்து இன்றைக்கி போஸ்ட் விடுவாங்கன்னு எனக்கு தெரியும். நான் ஆல்ரெடி கெஸ் பண்ணியிருந்தேன். ஆனால் ஈவினிங் தான் வர்றதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பரவாயில்ல, இப்போவே கொடுத்துட்டாங்க. நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஈவினிங் ஒரு பிக்சர் வர்றதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குங்க. சுவாமி வந்து இந்த காஸ்டியூமில் வந்து சூப்பராக இருக்கார் அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி இந்த பறவை இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து அழகாக வந்து கையில் பிடிச்சிட்டு பயமே இல்லாமல் வந்து பிடிச்சிட்டு நிற்கிறாரு. அங்கே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க யாராவது வந்து சொல்லியிருப்பாங்க. அதனால் வந்து அப்படியே பிடிச்சிட்ருக்காரு. பார்க்கும்போது அவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த காஸ்டியூமில் இந்த இடத்துல ஒரு செம்ம ஸ்டோரி இருக்குங்க. அதுதான் வந்து அவங்க சொல்ல வராங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது கிட்டத்தட்ட ஒரு 4-5 பிக்சர் வந்துச்சு இந்த இடத்துலையே, இந்த பாலைவனத்துலேயும். அதை நம்ம ஒரு ஸ்டோரியாகவே கனெக்ட் பண்ணோன்னா பயங்கரமாக இருக்கும் அப்படிங்கிறது தான். அப்கமிங்கில் வந்து நிறைய விஷயங்கள் நமக்காக கொடுப்பாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இன்றைக்கி ஈவினிங் வந்து இன்னொரு போஸ்ட் வருங்க. அது வந்து கன்ஃபார்மாக வர்றதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. பார்ப்போம், சரிங்களா? நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள் மக்களே. நம்ம சுவாமி சம்மந்தமாக வந்து நிறைய விஷயங்கள் நம்ம போட்டுட்ருக்கோம். மகாநதி சம்மந்தமாகவும் போட்டுட்ருக்கோம். அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், சரிங்களா? சூப்பருங்க, எல்லாமே நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. அவ்வளோ அழகாக இருக்குது அப்படிங்கிறதான் அடுத்த ஒரு அப்டேட்டுக்கு ரெடியாக இருக்குது.